ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சிஎம் தமிழ்நாடு சிஎம்மை வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஒரு சாதாரண குடிமகன் வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்களோட நிறை குறைகளை இல்லை பப்ளிக்கில் அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூவை இல்லை அப்படின்னா அவங்க ஏரியாவில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு டைரெக்டாகவே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். டைரெக்டாகவே சிஎம் செல்லை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு நிறைய வழி இருக்குங்க. அதில் ஒரு வழி தான் வந்துக்கிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது மற்ற வழிகளையும் வரப்போகிற வீடியோக்குள்ளே நான் போடுறேன். இப்போ வந்து முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்துக்கிட்டு எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதனால எல்லார் கையிலையும் வாட்ஸ்அப் இருக்கும். ஸோ எல்லாராலையும் தமிழ்லையும் டைப் பண்ண முடியும், இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ண முடியும். வாட்ஸ்அப் மூலமாக நம்ம டேரெக்டாக நம்ம தமிழ்நாடு சிஎம்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணி அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்குரிய நம்பர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78 45 25 25 25. இந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா இதே போல் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுங்க. அதில் ஜஸ்ட் வந்து ஹாய் சிஎம் சார் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை ஹலோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருங்க. அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணதுனால இந்த மெசேஜ் வருது. ஸோ இதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து இப்போ வந்து செலக்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு வருதுங்களா, இந்த செலக்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை இது கனெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாங்க. இதே போல் இதில் வந்து டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதில் டீன்ற எழுத்தை டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ண முடியுங்க, தமிழில் பேச முடியுங்க. ஸோ அதனால் வந்துட்டு டீன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்காக வந்துக்கிட்டு டீனு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துக்கிட்டு இங்கிலீஷ் தெரியாத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்லேயே டேரெக்டாக வந்து சிஎம்கிட்ட வந்து நம்ம நிறை குறைகளை சொல்ல முடியுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழிக்கு மாற்றப்பட்டதுன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசோட அந்த வாட்ஸ்அப் சேவைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் அப்படின்றதையும் கைபேசி கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லுது. சப்போஸ் இங்கிலீஷ்லேயே வேணும் அப்படின்னா டைப் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் மாறிக்கிறோங்க. ஸோ அதனால எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த 1800 425 6000ன்ற நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அது வந்து காசெல்லாம் போகாதுங்க. அது டோல் ஃப்ரீ நம்பர் தாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு அங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு இன்னொரு நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதை நான் வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேங்க. இப்போ வந்து எந்த அரசு துறையில் வந்துக்கிட்டு நீங்கள் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்துக்கிட்டு கீழே இந்த அரசு துறைன்னு இருக்குல்லங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க தொட்டீங்க அப்படின்னா வந்துக்கிட்டு ஒரு பாப்பப் வருங்க. அந்த பாப்பப்பில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே வந்து நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இல்லை அப்படின்னா இந்த உரையாடலேருந்து நான் வெளியே வர்றேன், நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா எக்ஸிட்டுன்னு நீங்கள் வந்து அந்த விஷயம் தட்டினீங்கன்னா அது எக்ஸிட் ஆகி வெளியே போயிருங்க. இப்போ வந்து அரசு துறையை நான் செலக்ட் பண்ண போகிறேங்க. இப்போ அரசு துறையை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வரும்ன்றதை நான் சொல்லிடுறேங்க. டேரெக்டாக நீங்கள் சிஎம்ஐயும் சிஎம் செல்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பார்த்தீங்களா, இப்போ வந்து அந்த துறை தேர்வு நான் அரசு துறை கிளிக் பண்ணேன். ஸோ துறை தேர்வுன்னு வந்துச்சு. இங்கே துறையின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா என்னென்ன துறையெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகுதோ எல்லா துறையுமே லிஸ்ட் அவுட் ஆகுங்க. இந்த துறையெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து வேளாண்மை உழவர் நலத்துறைங்க, அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுங்க, சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் அந்த வரி கணக்கீடுங்க, அதுக்கப்புறம் வருவாய் நிர்வாகம் பேரிடர் மேலாண்மைங்க, நகராட்சி நிர்வாகம் இயக்குநரகங்க, அரசு தேர்வுகள் இயக்குங்க, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர், சமூக நலத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை, பேரூராட்சிகளின் இயக்ககம், பெருநகர சென்னை மாநகராட்சி, அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலைத்துறை, பதிவுத்துறை, உங்கள் பகுதியில் தெரிந்து கொள்ள முதல்வரின் முகவரி, கல்வி உதவித்தொகை, தகுதி அறிதல், தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம், இது மாதிரி வந்துக்கிட்டு எல்லா துறையும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த முதல்வரின் முகவரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம டேரெக்டாக வந்துக்கிட்டு முதல்வருக்கு நம்ம வந்து கொடுக்க போகிற மனுங்க. இந்த இடத்துல வந்துக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு மனு அனுப்பியிருக்கீங்க, பட் என்ன ஒரு மாதத்துக்குள்ள அவன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா அந்த நம்பர் இங்கே டிக்கெட் நம்பரை கொடுத்து குறைதீர மனு மீதான மேல்முறையீடு அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட் நம்பரை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக சிஎம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க. இல்லை ஏற்கனவே குறைதீர்வு நிலையை வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு சரி பார்த்து பண்ணலாங்க. இப்போ வந்து நான் பேசிக்காக வந்து இன்னொரு துறையை வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ அரசு தேர்வுத்துறை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10வது 11வது 12வது முடிச்சவங்களோட பொது தேர்வு முடிவுகள்லாம் வந்திருக்குங்க. அதில் ஏதாவது அந்த முடிவுகளில் வந்து அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு ஸ்டூடெண்ட் வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இதுக்கு வந்து மேல்முறையீடு பண்ணலாங்க. அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இது மாதிரி மேலும் விவரங்கள் நீங்கள் அறியறதுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பதிவெண் கேட்குறாங்க, அது அவங்களோட பிறந்த தேதி கொடுத்து ஸ்டூடெண்ட்டோட நம்பரில் அவங்க தேர்வோட முடிவை நம்ம கண்டுபிடிச்சலாங்க. விவரங்களை உள்ளிடும்